நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் பேர் என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எப்படி அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? நார்மலாக நம்ம இங்கே இமெயில்ல வச்சுக்கோம். ஓகேங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் வெப்சைட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த இமெயில் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன செய்யும்னா நீங்கள் இங்கே டேட்டாவை கொடுத்தாதான் அது அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு பேக்எண்ட் டேட்டா பேஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேக்எண்ட் டேட்டா பேஸ்னா பட் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது முழுக்க முழுக்க எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும், அதாவது ப்ரௌசர்ல மட்டும் இது யூஸ் ஆகும். இதனுடைய யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் இப்போ நம்ம இமெயில் பாஸ்வேர்டு இதை மட்டும் கொடுக்குறோமா, இது ரெண்டுத்தையுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா லோக்கல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அதனாலதான் அதனுடைய பேரே லோக்கல் ஸ்டோரேஜ். இது எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப பார்ப்போம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் டேப் அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியும், சோர்சஸ் டேப் அப்படின்றது என்னன்னு தெரியும். ஸ்டைல் ஏதாவது வேணும்னா நம்ம இதை காப்பி பண்ணலாம் அப்படின்ட்டு. கன்சோல் டேப் எதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது சம்திங் டீபக்கிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த கன்சோல் டேப்ல தெரியும். ஓகேவா? அடுத்த டேபா அப்ளிகேஷன். ஓகேவா? இந்த டேப்ல தான் நமக்கு இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். செஷன் ஸ்டோரேஜுமே சேம் அஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் தான், பட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் செஷன் ஸ்டோரேஜ் போகும். ஓகேவா? சரி, லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வேல்யூஸை இங்க ஸ்டோர் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா நமக்கு என்னென்ன இருக்கும், ஆப்ஜெக்ட் சொன்னாலே உங்களுக்கு என்னென்ன ஞாபகத்துக்கு வரும்? புரியுதா? சத்தமா ஆப்ஜெக்ட் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மல்டிபிள் டேட்டா. ஓகே, மல்டிபிள் டேட்டா. வேற அந்த மல்டிபிள் டேட்டா எப்படி இருக்கும்? வேற வேற டேட்டா டைப்ஸ்ல இருக்கணும். வேற டேட்டா டைப் இருக்கும். வேற அரேஸ் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரேஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட் அப்படினாலே உங்களுக்கு இப்படிதான் ஞாபகம். வேற ஏதா கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கணும். யார் அது? யாரா சொன்னது? ஓகேங்களா? சோ இதுதான் ஆப்ஜெக்ட்ல நம்ம பிரதானமா பார்க்க போறது. ஏன்னா ஆப்ஜெக்ட்ல நீங்க இது எல்லாமே எதுவுமே மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. சேம் டேட்டா டைப் கூட, ஆனா கீ வேல்யூ அப்படின்றது மஸ்ட். ஓகேவா? இப்ப இதே விஷயம் தான் இங்க நடக்க போகுது. எக்ஸாம்பிள் நம்ம இப்ப இமெயில் பாஸ்வேர்டா, அது ஓகே. பாஸ்வேர்டு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆன் கிளிக் ஏரியாச்சு லாகின் வேலிடேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியாச்சு. ஃபங்க்ஷன் லாகின் வேலிடேஷன். ஓகேவா? கிளிக் பண்ணும்போது முதல்ல இங்க வருதா அப்படின்ற கன்சோல்லாம் போடுங்க. மாதிரி கோடு எழுதுறீங்க. வருதா? ஒரே நிமிஷம் இருங்க. அப்ளைங்
என்ன பண்ண அவ்வளவுதான் கொடுத்தாலும் விட கொடுத்தாலும் அவ்வளவுதான் அதோ கொஞ்சம் கூட டைம் ஆகுது நீங்க மட்டும்தான் போகணும் அப்புறம் ஓகே ஓகே இப்போ லாக் அப்படின்னு ஒன்று போட்டாச்சு ஓகேவா உள்ளார வருது ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இமெயில் எடுக்கிறதெல்லாம் தெரியும் ஓகே லெட்டை வச்சு நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அகைன் அதை திரும்ப ரீடிக்ளரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் பாருங்க நீங்கள் தெரியாதனமாக நீங்கள் இந்த மாதிரி ரீடிக்ளரேஷன் பண்ணாலுமே இந்த எரர் வந்துது ஸோ அப்போ நம்ம வந்து ஆயிக்கலாம் ஓகே ஆல்ரெடி அது இருக்குது அப்படின்றது அதனால தான் வேர் யூஸ் பண்ணாமல் லெட்டு அதையே நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே ரெண்டுத்துலையுமே நமக்கு வேல்யூ வந்து ஓகேவா இங்கே எடுக்கிற வேல்யூவை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பேஜில் இல்லாமல் இன்னொரு பேஜில் ஷோ பண்ண போகிறேன் ஓகே எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு வேல்யூ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் யூசர் நேம் மூணாவதா ஒரு வேல்யூ வந்துச்சு ஸோ இதை எடுக்கிறதுக்கும் யூசர் நேம் அப்படின்றத போட்டாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ 3 வேல்யூ இருக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூ செட் பண்ண போறேன் ஸோ எப்படி லோக்கல் ஸ்டோரேஜோடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு தான் ஒன்று செட்டு இன்னொன்று கெட்டு செட் அப்படின்னா நான் ஒரு புதுசா ஒரு கீ வேல்யூ வச்சு நான் வேல்யூவை செட் பண்ண போறேன் கெட் அப்படின்னா அந்த கீயை வச்சு நான் வேல்யூவை எடுக்க போறேன் அவ்வளவுதான் லோக்கல் ஸ்டோரேஜ் ஓகேங்களா ரெண்டு மெத்தட் தான் ஒன்று செட்டு இன்னொன்று கெட் ஓகேவா ஸோ இதனுடைய கம்ப்ளீட் இது என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் ஓகேங்களா இங்க உங்களுடைய கீ வேல்யூ கொடுத்துருக்கு அதை போட்டுருக்கு பாருங்க கீ சம்திங் ஏதோ ஒன்று இப்போதைக்கு இன்ஃபோ அப்படின்னு கொடுக்குறேன் இங்க உங்களுடைய வேல்யூ எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இன்ஃபோ அப்படின்ற கீழே இந்த டெஸ்ட் அப்படின்ற வேல்யூ போய் உட்காரும் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை மட்டும் நான் வைக்கிறேன் செக் பண்ணுறேன் ஒர்க் ஆகுதா அப்ளிகேஷன் டேப்ல லோக்கல் ஸ்டோரேஜில் நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்க இன்ஃபோ டெஸ்ட் அப்படின்றது வந்தாச்சு ஓகேங்களா நீங்க இன்னொரு டேப் எடுத்துட்டு போங்க அதுலயுமே நீங்க இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்ளிகேஷன் டேப் இந்த இதை காப்பி பண்ணிட்டு போட்டுக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டேப் நியூ டேப்ல கூட நம்மளுடைய லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது நம்ம கிளியர் பண்ணாத வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும் கிளியர் பண்ணணும்னா நம்ம அது வந்து என்ன பண்ணணும்னா இன்ஃபோ எம்டி அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் கிளியர் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சிம்பிளா ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கேன் லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஒரு வேல்யூவை செட் பண்ணணும் இது கீ இது அதனுடைய வேல்யூ இப்படி நான் செட் பண்ணிட்டேன் ஓகேவா ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணணும் இதுல நம்ம எதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா யூசர் நேம் அண்ட் இமெயிலை ஸ்டோர் பண்ணலாம் பாஸ்வேர்டு அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது ஸோ தட் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 2 வேல்யூ மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் ஆன் கிளிக் பண்ணும்போது வேலிடேஷன்லாம் எழுதிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் யூசர் இமெயில் அப்படின்னு போட்டு இமெயில்ல வரக்கூடிய வேல்யூ அப்படின்னு நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா யூசர் நேம்னு இருக்கு ஓகேங்க 2 கீ இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்று யூசர் நேம் இன்னொன்று யூசர் இமெயில் இது ரெண்டுத்தையுமே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்றேன் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நீங்க சப்போஸ் உங்களுக்கு நான் டாஸ்க்
இப்போலாம் தெரியாது. ஓகே, கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு வேலிடேஷன்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? இஃப் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக இருந்ததுக்கு அப்புறம் தான், கண்டிஷன் ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் ஐட்டம் அப்படின்றத பண்ணணும். யூசர் நேம், இமெயில் ரெண்டுத்தையுமே இதில் இது பண்ணணும். நான் இப்படி பண்ணுறேன், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ டேட்டாவை admin @yahoo. இப்போ பாருங்க, ஓகே, யூசர் நேம்ல நம்மளுடைய அட்மின் வந்தாச்சு, யூசர் இமெயில்ல admin@yahoo அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஸோ இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம டேட்டாவை வச்சாச்சு. இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஓகே இது கரெக்டான வேலிட் டேட்டா, பேக்எண்ட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யணும்னா டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அது எப்படின்னா நம்ம இங்கே பண்ண முடியும் அப்படின்னா, இன்னொரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். about.html அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இங்கே எதுவும் தேவையில்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ நான் செட் ஐட்டம் வச்சு டேட்டாவை வச்சுட்டேன். இப்போ எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் எங்கே இருக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வேல்யூவை எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபார்ம் கூட ஒன்று போட்டுருக்கேன். லேபிள் யூசர் நேம் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஸ்பேனில் யூசர் நேம் இங்கே வரப்போகுது அப்படின்னு வச்சு இப்போதைக்கு நான் டெஸ்ட்னு வைக்கிறேன். email@yahoo.com. இப்போ இந்த ரெண்டு டேட்டாவும் இங்கே ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இது பண்ணதுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது டெஸ்ட் யூசர் நேம் டெஸ்ட்னு இருக்கு, இமெயில் இப்படி இருக்குல்ல, இதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ண போறேன். வித் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ இங்க நான் ஷோகேஸ் பண்றேன். அது எப்படி நான் பாசிபிள் அப்படின்னா ஆல்ரெடி தான் இங்க இருக்கு டேட்டா, இங்க இருக்குல்ல, இந்த டேட்டாவை எடுத்து காட்டணும். எடுத்து காட்டுறதுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் என்ன மெத்தட் இருக்கு எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னேன், கெட். ஓகேவா? ரெண்டே ரெண்டு மெத்தட் தான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல, ரெண்டே ரெண்டு மெத்தட் தான். ஒன்னு கெட், இன்னொன்னு செட். செட் பண்ணிட்டேன். இப்போ நான் கெட் பண்ணணும். எதை வச்சு கெட் பண்ணா வேல்யூ கிடைக்கும்? ஆப்ஜெக்ட்ல ஆப்ஜெக்ட்ல கீ வேல்யூ வச்சு. ஏமா கீ வேல்யூ வச்சு எப்படி எடுப்பாரு? கீயை வச்சு தான் எடுக்கணும். ஓகேவா? அதான் ஓகே. இந்த கீ வச்சு வேல்யூ எடுக்கணும். அப்ப நமக்கு இந்த இடத்துல எது கீ அப்படின்னா இதுதான் கீ. என்னென்ன கீ அப்படின்றது இதை சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு இப்படி இருக்கிறது வேல்யூ மாறிடுச்சு. ஓகேங்களா? ஆனா இந்த கீ அப்படின்றது ஸ்டாட்டிக்கா இருக்கும். அப்ப நீங்க எதை எடுக்கணும் அப்படின்னா கீயை வச்சு தான் வேல்யூ எடுக்கணும். சரி, நெக்ஸ்ட் பேஜுக்கு எப்படி ரீடைரக்ட் ஆகும் அதை சொல்லுங்க. ஆன் கிளிக் பண்ணும்போது எப்படி ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரீலோட் விண்டோ டாட் லொகேஷன் href. ஓகேங்களா? இது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு. நார்மலா href வச்சு தான் நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல விண்டோ டாட் லொகேஷன் href அப்படின்னு சொல்லி இதுல நீங்க அபவுட் இந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு எழுதணும். என்ன பேஜோ அந்த பேஜ். ரெஃப்ரெஷ் பண்றேன். வந்துச்சுங்களா? about.htmlக்கு அந்த இது ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. வித் நமக்கு என்ன வேல்யூனா வெங்கட் SGM அப்படின்ற மாதிரி வேல்யூ இங்க மாறி இருக்கு. ஓகேங்களா?
நம்மளுடைய ஒரே இது என்ன அப்படின்னா லாஸ்ட் ஃபைனல் கோல் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூவை இங்க காட்டும், இந்த இடத்துல காட்டும். ஓகேங்களா? அப்ப என்ன செய்யணும்னா இதுக்கு அகைன் யூசர் நேம் அகைன் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போ இதுக்கு வேல்யூ அப்படின்ற இது இருக்காது, இதுக்கு வேற மாதிரி தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லாக் போட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் யூசர் நேம் அப்படின்னு போடுறோம். இதை வச்சு தான் நம்ம எடுக்கணும்னு சொன்னோம். யூசர் நேம் யூசர் இமெயில் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் இந்த பேஜ்ல இருந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். கன்சோல்ல வருதான் பார்ப்போம். வந்தாச்சு. இங்க இருக்கிற இந்த 2 டேட்டா நமக்கு கன்சோல்ல வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த இதுக்கு இந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். நீ இல்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணா இந்த இடத்துல டேட்டா வந்து உட்காரும். இப்போ இந்த 2 வேல்யூவையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுல போய் வைக்கணும். என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஹை லெவல்ல சொல்லுங்க. வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுவீங்க? get element by id. புரியல. id வச்சு கொடுக்கணும். புரியல. id வச்சு ஐடி வச்சு பண்ணணும். ஐடி வச்சு என்னன்னு எழுதுங்க, அது கோடிங் சொல்லுங்க. document.getElement by id. document. எனக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, அதுக்கு தான் உங்ககிட்ட கேக்குறேன். get element by id. அப்புறம் சொன்னீங்களா கிளாஸ் முடிஞ்சிச்சு. தருண் அடுத்து என்ன வரும்? document.get element by id. ஏன் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. தருண் இருக்கே இல்லையாடா? அக்ஷயா நான் ஸ்டைல் ஸ்டைலா டாட் வேல்யூ ஆனு. ஓகே, இந்த ஒரு கீவேர்ட் தான் டாட் வேல்யூ. ஸ்டைல் ஏன்டா வருது? நான் என்ன டிசைனா பண்ண போறேன். ஓகே, ஸ்பேனுக்கு இது வரைக்கும் நம்ம எங்கேயாவது வேல்யூ யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சரி, நீங்க சொன்னதால வேல்யூவே கொடுத்து பார்க்குறேன். இல்ல, cannot set properties of null setting value. இந்த ஸ்பேனுக்கு லேபிளுக்கு இது வரைக்கும் நம்ம வேல்யூ அப்படின்றத செட் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு ரெண்டாவது புது விஷயம். ஸ்பேனு டிவ் இதுக்கெல்லாம் என்னன்னா இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா வரும். ஓகேவா? இமெயிலா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஏஹெச்எஃப்ல பேக் டு லாகின். இங்க வந்தாச்சு. ஓகேவா? யூசர் நேம் வெங்கி வந்தாச்சா? அவ்வளோதான், வேலை